மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் இரா கார்த்திகேயன் அவர்கள் முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, ரொம்ப நல்லவர், வல்லவர், திறமையானவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட முக்கியமானதுன்னா நல்ல உள்ளம் கொண்டவர். எப்படி சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, இப்போ மழை பேரிடர் வந்தது. அந்த காலங்களில் இங்கே நீங்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற்ற தயாநிதி மாறன் ஐயா ஒரு நாள் கூட இங்கே எட்டி பார்க்கல. எதுக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. அந்த நேரத்தில் நாங்கள் இந்த இடத்த இந்த தெருவில் நான் மிதிக்கும் போது எனக்கு முதல்ல ஞாபகம் என்ன தெரியுமா வந்தது, நாங்கள் நிவாரணம் கொடுக்க வந்தோம். அப்ப 4 கர்ப்பிணி பெண்கள் நிவாரணத்துக்கு நிற்கிறாங்க. உண்மையாவே சொல்றேன், இந்த இடத்துல காலம் வச்சோன்னு எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. இங்கே ஆண்ட அரசுகள் இங்க உள்ள மக்களை எவ்வளவு மோசமான சூழ்நிலை வச்சிருக்காங்க அப்படின்றத நினைச்சு உண்மையாவே இந்த இடத்தை மிதிக்கும் போது என்னையும் மீறி கண்ணு கலங்குச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையை உள்ள இந்த இடத்தை நம்மளால மாற்ற முடியாதா அப்படின்ற கேள்வி என்னுள்ள எழுதுது. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த 2 நாள் நாங்க இப்ப நிவாரணம் கொடுக்க வரோம், எவ்வளவோ பேசுவோம், எல்லாம் கேட்குறீங்க, எல்லாம் சரி சரின்றீங்க, நல்லதா இருக்கீங்க. ஆனா அந்த தேர்தல் 2 நாளுங்க மட்டும் என்னதான் வசியம் பண்றாங்கன்னு தெரியல. அப்படியே உங்க வாக்குகளை மாத்தி போட்டீங்க. அதுதான் எங்களுக்கு ஏன் என்னன்னு புரியல. நீங்க சரி, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எந்த அரசியல் தலைவர்களும் உங்களுக்கு காலகட்ட சூழ்நிலைகள் எடுத்து சொல்லல அப்படின்னு கூட நீங்க இருக்கலாம். ஆனா இப்ப நாங்க தெருவா கத்துறோம். என்ன பிரச்சனை? கல்வியில என்ன பிரச்சனை? மருத்துவத்துல என்ன பிரச்சனை? நிலத்துல என்ன பிரச்சனை? விவசாயத்துல என்ன பிரச்சனை? இவ்வளவு பிரச்சனைகளை நாங்க தினமா எடுத்து கத்திட்டு இருக்கிறோம். ஏன் அது உங்களுக்கு காதுக்கு ஏற மாட்டேங்குது அப்படின்றத எனக்கு புரியல. இப்ப சின்னத்தை புடுங்கிட்டா தேர்தல் நின்று போயிடும்ல, சீமா நிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பல விவாதங்கள் வந்துட்டு இருக்கு. 2 கட்சிகள், திராவிட கட்சிகள், பாஜக இரண்டும் சேர்ந்து திரைக்கதை அமைச்சு தேர்தல் என்னும் நாடக கொட்டாயில கொடுத்து அவங்க பிரசவம் செஞ்சதுதான் தெலுங்கு தேசிய கட்சி. நல்லா யோசிச்சு பாருங்க. நாம் தமிழர் கருத்தியல் ரீதியா எதிர்கொள்ள முடியல அப்படின்றத அவங்களே ஒத்துக்கிறாங்க. அதுக்காக வேண்டி அவங்க திட்டம் 2 கட்சிகளும் சேர்ந்து திட்டம் தீட்டி தேர்தல் ஆணையம் மூலமா ஒரு புதுசா தெலுங்கு தேசிய கட்சின்னு உருவாக்கி, சம்பந்தமே இல்லை. அன்னைக்கு நேர்காணல் கொடுக்கறாங்க, பத்திரிகையாளர் செய்தி சந்திப்பு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, ஒரு நபர் ஆல் இந்தியா பார்ட்டி அப்படின்றாரு. அதுக்கு ஒரு தம்பி நிருபர் கேட்கிறான், இது கர்நாடகால இருந்து காவிரி பிரச்சனை நீ வாங்கி கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு இந்த அம்மா சொல்றாங்க, அப்படிலாம் கிடையாது, அது என்ன, அது அவங்க பாஷை எப்படின்னா, நம்மளு தெலுங்கு தேசம், அது கன்னட தேசம், இது தமிழ் தேசம், எனக்கு தமிழ் தெரியாது, நீங்க சொல்லுங்க செப்பண்டி அப்படிங்கிறாங்க. சத்தியமா சொல்றேன், உங்க மொழிய உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியாத ஒரு கட்சி உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட வழிகளை சொன்னாங்க புரிஞ்சுக்க முடியுமா? தமிழே தெரியல, உங்களோட பிரச்சனைகள் என்னன்னு தெரியாது, என்ன இங்க சூழ்நிலைன்னு தெரியாது. அப்படியாப்பட்டவர்கள் இங்க 40 இடத்துல இங்க நாங்க நின்று நாங்க வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்கன்னா யாரு கொடுத்த தைரியம்? இது யாரு கொடுத்த தைரியம்? ஏன்னா தமிழ வந்தவளையெல்லாம் வாழுன்னு வாழ வச்சதோட நிலைப்பாடு இன்னைக்கு வந்தவெல்லாம் இங்க போட்டி போதும், நான் இங்க ஜெயிச்சு காமிக்கிறேன் பாருன்னு சவால் விடுறான். யாருக்கிட்ட? இதெல்லாம் 2008 7க்கு முன்னாடி. அதுக்கு அப்புறம் சீமான் என்னும் ஒரு புலி இன்னைக்கு தனிச்சு கருத்தியல் ரீதியா போட்டி போறாரு. முடிஞ்சா தடுத்து பாருங்க. முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல் தலைவர்கள்,
வந்து யதார்த்தமா சரி போனா போகுது அப்படின்னு விட்டு கொடுத்த ஒரு விளைபாடுதான் இன்னைக்கு வந்து இந்த தலைமுறைகள் இப்படியாப்பட்ட சூழ்நிலையில நாங்க வந்து தத்தளிச்சுட்டு நிக்கிறோம். ஆனா எங்களுக்கு அப்புறம் வர தலைமுறைகள் அந்த மாதிரி நிலைமைக்கு நாங்க விடக்கூடாது அப்படின்றதுதான் இப்ப இன்னைக்கு வந்து நாங்க இங்க கத்திட்டு இருக்கோம். ஏன்னா இங்க வந்து எவ்வளவு மக்கள் கஷ்டம், ஒரு நடக்கத்து கூட வழி இல்லாம ஒரு எடுத்து சந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க போறாதீங்க. ஆனா இங்க உள்ள அரசியல்வாதி உங்களை எப்படி பாக்குறாங்கன்னா வந்து பணம் கொடுத்தா ஓட்டு போற ஒரு வங்கி, அவ்வளவுதான். இன்னைக்கு போட்டோம்னா நாளைக்கு வரும் அப்படின்ற பணம் வங்கியா தான் உங்களை எல்லாம் ஒவ்வொரு ஓட்டையும் பாக்குறாங்க. ஒரு மனுஷனாக கூட யாரும் பார்க்கறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்காங்க. ஏன் நாங்க மருத்துவரை கொண்டாந்து இங்க சேர்த்திருக்கோம் களத்துல அப்படின்னா உங்க பிரச்சனைகளை வந்து உணர்வு ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்க பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு சரியான நபரை எல்லா ரீதியாலையும் எங்களால சரி பண்ணக்கூடிய அப்படியேப்பட்ட மருத்துவரை இங்க கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கோம். இப்ப பெண்களுக்கு வந்து எங்கெங்க பாதுகாப்பு இருக்கு? போன வாரம் ஒரு இடத்துல வந்து பேசினேன். அது பேசிய மறுநாளே வந்து திருப்பூர்ல 17 வயசு சிறுமிய வந்து பல பேர் சேர்ந்து இதுவரையும் பாத்தீங்கன்னா பாஜக காரங்க தான் வந்து பாலியல் இதை குத்த வைக்க எடுத்திருந்தாங்க. அடுத்தவங்க கொண்டாட்டி ஆட்டையை போடுறது, நிலத்தை ஆட்டையை போடுறது, இந்த மாதிரி பெண்கள் விஷயத்துல வந்து ஏமாத்துறது, பாலியல் வன்புணர்வு, கொலை அனைத்துலையும் நம்பர் 1 குத்தவைக்கு எடுத்தது பாஜக. ஆனா அதுல அந்த லிஸ்ட்ல இப்ப புதுசா வந்து அதிமுக சார்ந்த ஒரு ஐடி நபர் இந்த இதுல வந்து ஈடுபட்டிருக்காரு. அது உண்மையாவே எங்களுக்கு ஒரு தலைக்குறைவா இருக்கு. பெண்களுக்கு முதல்ல எங்க பாதுகாப்பு இருக்கு? கனிமொழி அக்கா சொன்னாங்க, ஏடிஎம்கே எதிர்கட்சி அந்த சொன்னாங்க, இப்ப வந்து 2 லட்சம் மகளிர் வந்து விதவையா இருக்காங்க, அதனால நாங்க வந்து வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் வந்து மதுக்கடையை மூடிடுவோம் அப்படின்னாங்க. ஆனா மது ஆலை வச்சு நடத்துறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க தான் பெண்களே. இங்க உள்ள பெண்களே உங்களுக்கு தான் சொல்றேன், அவங்க இங்க தேர்தல் வாக்கு கேட்டு வரும்போது இந்த கேள்வியை கேளுங்க. அக்கா நீங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த மாதிரி சொன்னீங்களே, நாங்க வந்தா மது ஒழிச்சிருவோம், 2 லட்சம் இளம் ஏழைகள் இருக்காங்களே அப்படின்னு சொன்னீங்களே, இப்ப ஒழிச்சிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேளுங்க. மறுபடியும் அவங்க திரும்பி அவங்ககிட்ட வரவே மாட்டாங்க. அது மாதிரி தயாநிதி ஐயா வரும்போதும் கேளுங்க, ஐயா நாங்க பேரிடர்ல பாதிச்சு இருக்கும்போது எங்க போனீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்ற கேள்வி. இந்த கேள்வி எல்லாம் நீங்க கேட்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம், நீங்க எங்க பாதுகாப்பு இருக்கு? வாரத்துல 2 பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, வாரத்துல 2 நடக்குதுங்க. கொடுமையா இருக்குது. பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசு எப்படி உங்களுக்கு பள்ளியில படிக்கிற குழந்தைங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் யாருங்க கேட்டவங்க? 1000 ரூபாய் அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு நீங்க நல்லா படிக்கிறதுக்கு ஒரு அரசு பள்ளியில வந்து இது என்னது ஒரு ஊர்ல இங்க வேலூர் பக்கத்துல ஒரு ஊர்ல வந்து கழிவறை இல்லையா, அரசு பள்ளியில வந்து கழிவறை இல்லை அப்படின்னு அந்த வேலை பார்க்கும் ஆசிரியர்கள் வந்து கதறாங்க. வந்து எல்லாமே 15 வயசு 13 வயசு வந்து உள்ள குழந்தைங்க, அந்த குழந்தைங்க போறதுக்கு ஒரு அவசரத்துக்கு போறதுக்கூட குடியாத்தம் என்ற ஊர்ல அரசு பள்ளியில வந்து கழிவறை இல்லை. அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப தூரத்துல போறாங்க. தூரத்துல போகும்போது என்ன நடக்குமோ அப்படின்ற பயத்திலேயே நாங்க வந்து பதவிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் சரி பண்ணி கொடுங்க. அரசு பள்ளிகளை வந்து நிறைய நிறுவுங்க. இப்ப நீங்க தனியார் பள்ளியை வந்து கொடுத்து அரசு பள்ளியில உள்ள மாணவர்கள்லாம் என்ன நினைக்க வைக்கிறீங்க? அவங்களை பெற்றவங்கள அரசு பள்ளி வந்து எதுக்குமே சரியில்லை அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்குறீங்க. அது மாதிரி ஹிந்தி படிச்சாதான் பெருசா பெரிய வெளிநாட்டில் போயிட்டு வேலை பார்க்கலாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு மாயை உருவாக்குறீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது. இது இந்த தேர்தல் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்றதுனால நாங்க மீண்டும் உங்களை இது பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் மோடி ஐயா இந்த ஸ்டேட் பேங்க் பத்திரம் 6.606 கோடி வாங்கியிருக்காரு. யாருக்கு இது தெரியும்? ரொம்ப போராடி அந்த பத்திரத்தை வெளியிடணும்னு சொல்லிட்டு அந்த வங்கி மேலாளரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியிட்டிருக்காங்க, வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி. அந்த வேதாந்தா நிறுவனம் நம்ம வரக்கூடாது, தூத்துக்குடியில வந்து
13 பேரை சுட்டு கொன்ற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து இங்க வரக்கூடாது அப்படின்னு நம்ம அவ்வளவு போராட்டம் பண்ணோம். அந்த நிறுவனத்துக்கிட்ட வந்து 750 கோடி மோடி வாங்கியிருக்காரு அப்படின்னா இவர் வந்து நாட்டுக்கு என்ன செய்ய போகிறாரு அப்படின்ற கேள்வியும் நீங்க கேளுங்க. ஒவ்வொரு மக்களும் கேளுங்க. தூத்துக்குடியில வந்து அந்நிய தேசத்துக்காரங்க கிடையாது, நம்ம உறவுகள் தான். 13 பேரை சுட்டு கொண்டாங்க. அந்த நிறுவனத்தை தடை பண்ண சொல்லி 13 பேரை சுட்டு கொண்டாங்க போராடினவங்கள. ஆனா அந்த நிறுவனத்துல 750 கோடி வாங்கியிருக்காங்கன்னா எதுக்காக வாங்கினாங்க? சரி, அது ஒண்ணு. இன்னொன்னு சொல்றாங்க வந்து கருப்பு பணத்தை எடுத்து நாங்க வீட்டுக்கு 15 லட்சம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு எதிர்கட்சிக்காரர் வந்து விவாதத்துல கேட்கிறாரு, 15 லட்சம் ஒரு வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்களே, கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் 15 லட்சம் கொடுக்கிற அளவுக்கு கருப்பு பணம் இருக்குன்னு தான் சொன்னோம் ஒழிய யாரும் வந்து நாங்க வீட்டுக்கு வீடு அதை மீட்டெடுத்து தரோம்னு நாங்க சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி 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 பேசக்கூடிய அரசியல்வாதிகளை நம்பி உங்களோட வாழ்க்கையையும் சரி எதிர்கால பிள்ளைங்க சந்ததிகளோட வாழ்வாதாரத்தையும் தயவு செய்து இழக்காதீங்க அப்படின்றத கேட்டுக்கொள்கிறேன். இங்க வந்து மத்திய சென்னைக்கு நாடாளுமன்ற வேட்பாளராக மருத்துவர் கார்த்திகேயன் அவர் வர்றாரு. உங்க வாழ்த்துக்களை அவங்களுக்கு வந்து இங்க நாங்க இந்த பேரிடர் நேரத்தில் நாங்க சொல்லும் போது நீங்க சொன்னீங்க உங்க வாக்கெல்லாம் வந்து நாங்க எங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. திருப்பி அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துற, நீங்க ஒருவேளை உங்களுக்கு மறந்து இருக்கலாம், அதனால மீண்டும் ஒரு முறை சொல்றேன், ஞாபகப்படுத்திக்கிங்க. நாங்க தான் உங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் ஒட்டாம நிவாரணம் கொடுத்தோம். நாங்க யாருன்னு காமிச்சுக்கல. அப்ப ஸ்டிக்கர் ஒட்டினவங்களுக்கும் ஒட்டாம கொடுத்தவங்களுக்கும் நாங்க யாரு நமக்கானவர்கள் அப்படின்னு நீங்க யோசனை பண்ணி பார்த்து மருத்துவர் கார்த்திகேயன் அவங்களுக்கு உங்க பொன்னான வாழ்க்கையை அளிச்சு வெற்றி பெற செய்யுங்க. வெற்றி பெற்றுட்டு நீங்க உங்க கோரிக்கையில நிறைவேற்றவில்லை அப்படின்னா எங்கள்கிட்ட நீங்க வந்து தாராளமா முறையிடலாம். அதுக்கு நாங்க வந்து உறுதி அளிக்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.